சிவா, காரை பாத்தியா? மாலையை பாத்தியா? இப்பதான் கோயிலுக்கு போயிட்டு ஃப்ரெஷ்ஷா பூஜை போட்டு எடுத்துட்டு வரோம். என்னடா சொந்தக்கார மாதிரி பில்டப் பண்றீங்க? யார் காரா இது? சாவி நம்ம கையில இருக்கிற வரைக்கும் சொந்தக்கார மாதிரியே தான்டா. நாம தான் இப்ப புதுசா பிசினஸ் தொடங்க போறோம்ல, அவங்களே காரையும் கொடுத்து சாவியும் கொடுத்துட்டானுங்க. இனிமே இந்த கார் நம்மளுது தான். ஊருக்குள்ள போய் 10 தெரு சுத்துன்னு சுத்த போறோம். நம்ம கெத்த காட்ட போறோம். நல்ல அழகா லட்டு மாதிரி ஒரு பொண்ணை தூக்க போறோம். பரலோகத்தை காக்கும் பரமபிதாவே, நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் மருந்தும் அறியாமலும் செய்ய போகும் அனைத்து பிழைகளையும் பொறுத்தருளும். ஆமென். டேய், கிட்னாப் பண்ண வந்துட்டு நீங்க என்னடா சாமி கும்பிட்டு இருக்க? டேய், இப்படியே நின்றுட்டு இருந்தா தூக்கிட்டு வாங்கடா. டேய், இதுங்களெல்லாம் பார்த்தா குட்டி போட்ட மாதிரி இருக்குடா. இதுங்களை தூக்கிட்டு போய் நம்ம என்னடா பண்றது? வேற இடம் பார்ப்போம் வா. டேய், நீங்க போய் தேடுங்க, எனக்கு வீட்டில் வேலை இருக்கு. போற வழியில என்ன டிராப் பண்ணிடுங்க. அதெல்லாம் சரி, எல்லாருக்கும் பத்திரிக்கை கொடுத்தி, எனக்கு கொடுத்தியா நீ? ஏண்டி, என் கல்யாணத்துக்கு சொன்னாதான் வருவியா? நீ எப்படி வருவன்னு தெரியும், ஆனா என் கல்யாணத்துக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாலே வருவேன்னு நினைச்சா, ஆனா நீ இப்பதான் வந்திருக்க. கழுத்துல வெயிட்டா நகை போட்டிருக்கு. இதை தூக்குனாக்க அமௌண்ட் தேத்தலாம் போட்டிருக்க. மச்சானுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிடுவோம். நல்ல போண்டா கோழி. ஹலோ. டே மாப்பிள, என்னன்னு சொல்ற? பல்கா ஒரு பார்ட்டி கிடைச்சிருக்கு, தூக்கிடுவா. எது பார்ட்டியா? எங்கடா? டே, உன் கல்யாணத்துக்கு தாண்டா வந்திருக்கு, வாசல்ல நிக்குது. எது என் கல்யாணத்துக்கா? என் சொந்தக்காரங்களா இருக்க போறாங்கடா, மாட்டிக்கு போறேன்டா. சொந்தக்காரங்களா பிச்சைக்கார பசங்க தான்டா. இது நல்ல நகைலாம் போட்டுக்கடா. டேய் வேணாடா, பெரிய பிரச்சனை ஆயிட போகுது. வேற இடம் எதா இருந்தா பாருங்க. டே, காலேஜா சுத்தியாச்சு, கோயிலே சுத்தியாச்சு, எதுவுமே மாட்டல. இன்னைக்கு தான் லாஸ்ட் நாள், கிடைச்சத விட முடியாது. இந்த பார், இன்னைக்கு சாயங்காலத்துல காரையும் பொண்ணையும் குருவிக்கிட்ட ஒப்படைக்கணும். இல்லனாக்கா அவன் டென்ஷன் ஆயிடும், உன் கல்யாணம் நாரிடும். இல்ல ஒன்னும் சொல்ல தேவையில்ல, நான் பொண்ணை தூக்கி சொல்றது கேளுடா. நான் பாத்துக்கிறேன்டா, நீ கம்முனு வை போன. அடப்பாவி, போனை கட் பண்ணிட்டானே. யாரா இருக்கும்? சரி போலாம், வாடி முதல்ல போலாம். ஒரு நிமிஷம் இரு, வந்துடுறேன். சரி, நீ பேசிட்டு வாடி. என்னடா? டேய், போறா பாரு. அட, சட்டுப்புறம் ஒப்படைச்சு துட்டு வாங்கிட்டு போலாம். வணக்கண்ணே. வாங்கண்ணா. டேய், இவர்தான் அண்ணனாடா? இல்லடா, இவனும் நம்மள மாதிரி ஒரு ரூபா கொடுத்தான். வா உள்ள போலாம். வணக்கம். நீங்க சொன்ன மாதிரி சக்சஸா முடிச்சிட்டேனே. அப்படியா? பரவாயில்லையே. ஏய் நந்து, ஸ்டாக் வந்துச்சா? அப்ப இறக்குங்கடா. வந்த வேலை முடிஞ்சு போச்சு. இனிமே எல்லாத்தையும் அவனுக்கு பாத்துக்குவானுங்க. நம்ம பிரச்சனை முடிஞ்ச மாதிரி தான். டேய், ஸ்டாக் இறக்கி கயிறுல கட்டி போடுங்க. மயக்க தெளிச்சுதான் உடனே என்கிட்ட வந்து சொல்லணும். ஓகேவா? சரிங்கண்ணா. டேய், இந்த தொழில் எப்படி இருக்கு? ரொம்ப ஈஸியா இருக்குல்ல? ஆமாடா, ஈஸியா இருக்கு. இதே டெவலப் பண்ணிட்டோமா? அண்ணா இந்தா, நீ கேட்ட பணம். அத்த ஸ்டாக் வரும்போது உன்ன போட்டு தரேன். ஓகேவா? ஓகேண்ணா. ஏய், காரை விட்டு போங்கடா. விட்டா சொந்தம் கொண்டாடுவீங்க போல. இந்தாங்கண்ணா சாவி. அண்ணா, ஒரு சின்ன ஹெல்ப். மெயின் ரோட்ல அப்படி இறக்கி விட்டோம்னா பாலு, அத்த வேலையை பாரு பாலு. ஹனிமூனுக்கு காசு ரெடி ஆயிடுச்சு. டேய் மாப்ள, பணம் கிடைச்சிடுச்சுடா. ஏய், சக்சஸ். எஸ். பாத்தியா, பணத்தை பார். மச்சான், பாத்தியா? எல்லா பணமும் உனக்கு தான். என்ஜாய். டேய், எப்படிரா? நாங்கெல்லாம் யாரு? அப்படி என்னடா பசங்க ஸ்ப்ரே அதிகமா அடிச்சானுங்களா? உன்னை கத்தின்னு வந்துக்கிறான். சரியா? உன் வீட்டு நம்பர் சொல்லு. டேய், யாரா நீ? எதுக்குடா எங்க வீட்டு நம்பர் கேக்குற? ஒழுங்கா நம்பர் சொல்லு, அப்பதான் இங்க இருந்து விடுவேன். இல்லன்னா இங்கே தான் கடக்கணும். எதுக்கு என் வீட்டு நம்பர்? என் மாமா நம்பர் சொல்றேன். சொல்லு. 86
705-431-21. எப்பாடா யாரு ஏதோ புது நம்பர்ல இருந்து கால் வருதுடா. யார் போன் இருந்தா ஸ்பீக்கர்ல போடு. ஹலோ ஹலோ பாரதி மாமாவா? நான் இங்க பாரதியை கத்தி வச்சுக்கிறேன். 10 லட்சம் ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. ஹலோ யாருங்க நீங்க? நான் யாருன்றதுலாம் முக்கியம் இல்ல. பணத்தை ரெடி பண்ணிட்டு போன் பண்ணு. உனக்கு 3 நாள் டைம். 3 நாள்ல பணத்தை ரெடி பண்ணல உனக்கு பாரதி கிடைக்காது. புரியுதா? இங்க பாரு, முட்டாள்தனமா போலீஸ் கிட்ட போன பாரதி நீ உயிரோட பார்க்கவே முடியாது. பணத்தை ரெடி பண்ணிட்டு கால் பண்ணு. வைக்கிறேன். பாரதி எப்படி? டேய் நம்ம ஏதோ சொதப்பிட்டோமாடா. டேய் உங்க அப்பா நம்பர் சொல்ல மாட்டேன். டேய் புறம்போக்கு நாயே, என்ன கடத்தி வச்சிட்டு எங்க அப்பா நம்பர் கேட்டிட்டு இருக்கே. உனக்கு எப்பவும் தெரியும் என்ன கடத்தி. ஏய் தல்றா. சொல்றேன்டா உன்கிட்ட 10 லட்ச ரூபாய் பணத்தை ரெடி பண்ணிட்டு இங்க எடுத்துட்டு வா. அப்புறமா பேசிக்கலாம் சரியா? சொதப்பிட்டீங்களேடா. நாங்க என்னடா தப்பு பண்ணா? உங்கடா ஒழுங்கு மரியாதையா வெளியே போ, இல்ல இவளை சம்டியால அடிச்சு உடைச்சிருவேன். போடா போ. போறல போறியா இல்லையா? குருவி அவ என் பொண்டாட்டி. நாளைக்கு எங்க 2 பேருக்கு கல்யாணம். உங்ககிட்ட வாங்கிட்டு போன பணத்தை கூட கொடுத்துட்டேன். எங்களை விட்டுற. என்னது 3 லட்சம் கொடுத்துட்டா? அன்னைக்கே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எல்லாம் சொன்னல. இங்க வந்துட்டாலே 10 லட்சம் கொடுத்தாதான் பொண்ணே கொண்டு போக முடியும். அப்பெல்லாம் விட்டுற முடியாது. நீ பணத்தை ரெடி பண்ணிட்டு வா சரியா? டேய் போடா. டேய் போடா. டேய் நிக்காதடா போடா. ஷோ இவன் வேற 10 லட்சம் ரூபாய் கேக்குறானே. என்ன பண்றது? இவளை இங்க வைக்க வேணாம், கோவாவுக்கு பேக் பண்ணுங்க. நான் அவளை அங்க வச்சு பாத்துக்கிறேன். சரிங்கண்ணே. பாத்துடா, ஸ்டாக் பத்திரம். என்னன்னா இவ்வளவு தூரம்? புது மாப்பிள்ளை வெளியில சுத்தக்கூடாது. அப்பா இல்லம்மா. அப்பா ஊருக்கு போய் 3 நாள் ஆச்சு. என்னண்ணா ஏதோ பிரச்சனையா? ஒண்ணு இல்ல நான் வரேன். சரிண்ணா.